சாங்கோ யக்கை சங்கீர்த்தன பிராயர் யஜந்திஷி சுமேதசா. அதாவது கிருஷ்ணவர்ணம். இது வந்து பாகவதத்துல 11வது காண்டத்துல 5வது அத்தியாயத்துல 32வது ஸ்லோகம் இங்க மென்ஷன் பண்ணிருக்கு இல்லையா? பாத்தீங்களா எல்லாரும்? ஹரே கிருஷ்ணா. கேக்குறதா? ஹரே கிருஷ்ணா. கேக்குது மாதாஜி. ஓகே. சங்கீர்த்தனம் என்றால் கடவுளை பற்றி புகழ்வது அப்படிங்கன்னு அர்த்தம். அவரை பத்தி குளோரிஃபை பண்றது, அவரை பத்தியான பாடல்கள் பாடுறது சங்கீர்த்தனம். இந்த கலியுகத்துல வந்து பகவான் நாமத்தை ஜபத்தை தவிர வேறு வழி இல்லை. என்ன அவருடைய நாமம், அவருடைய புகழ், அவருடைய இதெல்லாம் கேட்டுன்றத இருக்குது. இதை தவிர நமக்கு வேறு கதி இல்லை. இதை பண்ணாதான் நம்மளால இந்த துக்காலயம் அசாஸ்வதம்ங்கிற இந்த இருந்து நம்மளால இந்த ஜென்ம மெத்து ஜரா வியாதியிலிருந்து நம்மளால வெளியில போக முடியும் அப்படிங்கறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன இப்படி இருக்கிறப்ப இதுல வந்து ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப கேக்குறதம்மா? கேக்குது மாதாஜி. ஓகே. இதுல என்ன சொல்றேன்னா, கலியுகத்துல இந்த கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் சாங்கோத் பாக்ஸ்திரே பார்ஷதம் யக்ஞைக சங்கீர்த்தன பிராயர் யஜந்திகி சுமேதசக. கலியுகத்துல வந்து சிறந்த புத்திமான்கள் சதா கிருஷ்ணருடைய நாமங்களை பாடிண்டே இருப்பார். பகவானின் அவதாரத்தை வந்து கீர்த்தன அப்படிங்கிற யாரும் செஞ்சுட்டே இருப்பார். அவரது வர்ணம் கருமை இல்லை, அவரது வர்ணம் கருமை கிடையாது என்றாலும் அவர் கிருஷ்ணரே தான். என்ன அவர் நமது சகாக்களும் சேகர்களாலும் ஆயுதங்களாலும் அந்தரங்க தோழர்களாலும் சொல்லப்பட்டிருக்கிறார். எப்போதுமே ராதாராணி, பலராமர், அத்வைதர், கதாதரர், நித்யானந்தர் இப்படி அவருடைய சகாக்களுடைய எப்போதுமே இருப்பார். உலகத்துல வந்து கிருஷ்ணதாஸ் கவிராஜர் வந்து ரொம்ப அழகா சைத்தன்ய சரிதாமிரதத்துல ஆதிலீலை மேற்கோள் காட்டியிருக்கார். இந்த ஸ்லோகத்தை பொருளுரை ரொம்ப அழகா கொடுத்திருக்காரு. அதாவது சுவாமி வந்து கிரம சந்தர்ப்பம் அப்படிங்கிற அந்த பாகவத உரையில வந்து இந்த ஸ்லோகத்தை பின்வருமாறு சொல்றாரு. என்ன சொல்றாரு? கிருஷ்ணர் பொன்னிறமாகவும் தோன்றுகிறார். அந்த பொன்னிற அவதாரம் வந்து இந்த கலியுகத்துல வந்து சிறந்த அறிவாளிகளை அதுதான் பகவான் சைத்தன்யர். கௌரங்கா அப்படிம்போம். இத வந்து கர்கமுனி வந்து வந்து பகவான் இது வருவார். குழந்தை கிருஷ்ணர் வந்து கருப்பு அப்படின்னாலும் அவர் வேறு 3 வர்ணங்களில வந்து சிவப்பு, வெள்ளை, மஞ்சள் அப்படிங்கிற இதுல தோன்றும். சத்தியுகத்துல வந்து அவர் வெள்ளை வர்ணத்திலையும், திரேதாயுகத்துல வந்து சிவப்பு வர்ணத்திலையும் அவர் மீதமுள்ள மஞ்சள் அல்லது பொன்னிறம் வந்து பகவான் சைத்தன்யராக அப்படின்னு கிருஷ்ண வர்ணம் அப்படின்னா சைத்தன்யர். இதுல ஜீவகோஸ்வாமி சொல்றார். என்ன சொல்றார்? கிருஷ்ணவர்ணம் அப்படின்னாலும் கிருஷ்ண சைத்தன்யர் அப்படின்னாலும் ஒன்றே. பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் பரமபுருஷர். பகவான் தான் சைத்தன்ய மகாபிரபுவா வரார். கலியுகத்துல வந்து நமக்கெல்லாம் சொல்லி நம்மளெல்லாம் நடத்தி அழிச்சுன்னு போறதுக்காக தான் பகவானே அவதாரம் எடுத்து வரார். ஆனா எப்போது கிருஷ்ணரை விவரிப்பதில் ஈடுபட்டு நாம ரூபங்களை பாடி நினைத்து உன்னத ஆனந்தத்தை அனுபவிக்கிறார். இவர் மிக கடவுள் உச்சாரம் செய்யும் பொருட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே பகவான் சைத்தன்யராக தோன்றுகிறார். பகவானே தோன்றார். பகவானே தோன்றி நம்ம எல்லாம் நான் சொல்றேன், என்கிட்ட வந்துருங்கோ, இது மாதிரி கஷ்டப்படாதீங்கோ அப்படின்னு சொல்றதுக்கு கீழே இறங்கி வரார். அதான் அவதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா சைத்தன்ய மகாபிரபு ரூபத்துல அவரே ஒரு பக்தரா வரார்.
என்ன கிருஷ்ணரே சைத்தன்ய வர்ணயதி அப்படின்னா வர்ணிக்கிறார் அப்படிங்கிறது பொருள். பகவான் சைத்தன்யர் வந்து எப்போதும் கிருஷ்ணனுடைய நாமத்தை வர்ணிச்சு இதை பாடிண்டே இருக்கார். அவர் கிருஷ்ணரே அப்படிங்கிறதுனால அதனை சந்திப்பவர்கள் எல்லோருமே கிருஷ்ணன் புனித நாமத்தை பாடுறது மட்டும் இல்லாம அதை எல்லாருக்கும் மொத்தவாளுக்கும் சொல்லுவா. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் இல்லையா, நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு யாரு ரொம்ப பிரியமானவாளா நீங்க சொன்னா கேட்பாளோ, நீங்க காசோ பணமோ வேற எதுவுமே வேண்டிக்கிறதோ ஒண்ணுமே பண்ண வேண்டாம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க உறக்க சொல்லுங்க, போய் விடுவோம். இந்த மாதிரியான சர்வீஸ் பண்றது நமக்கு மற்ற கஷ்டங்கள் எல்லாம் அவளுக்கு விடுவிச்சிடும். அவளும் இந்த ஜென்மத்திலேயே இந்த ஜென்மத்து ஜரா வியாதியிலேருந்து அவளால வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒருவனுக்கு வந்து உன்னத உணர்வை புகுத்திய ஆனந்தத்துல முழுகெடுத்து விடுகிறார் சைத்தன்ய மகாபிரபு. அதனால நேரடியாகவோ அவருடைய ஒளி ரூபத்தினாலேயோ எல்லா விதத்திலும் கிருஷ்ணனாக எல்லாரையும் முன்னிலையில அவர் தோன்றார். சைத்தன்யர் பார்த்த மாத்திரத்திலே உனக்கு உடனே கிருஷ்ணருடைய நினைவு வந்துடுறது. ஏன்னா அவரை பாக்குறப்ப ஆழான பாவம் திலக்கு போட்டுண்டு அந்த கண்டி மாலையை போட்டுண்டு பொன் இடத்துல நம்ம பார்க்க ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கை எடுத்து கும்பிட தோணும். ஹரே கிருஷ்ணான்னு கிருஷ்ணருடைய நினைவுகள் வர அந்த பகவானே வரணும். அதனால எனவே அவரை விஷ்ணு தத்துவமாக ஏற்றுக்கொள்ளலாம். பகவான் சைத்தன்யர் பகவான் கிருஷ்ணர், அதாவது கிருஷ்ணர் அப்படிங்கிறது அவதாரி, அவருடைய விரிவங்கம் தான் விஷ்ணுவா வர்றது, அவதாரம். அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்களாம் ரொம்ப நிஜமாவே பாக்கியசாலி. ஆரம்ப நிலையிலேயே கீதா பாகவதம் படிக்கிறதுக்கு முன்னாடியே விஷயங்கள்லாம் நீங்க தெரிஞ்சிருக்கேன். நான் நினைக்கிறேன் ரொம்ப மிக உயர்ந்த பக்தி தொண்டு பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு ஜென்மத்துல. அதனாலதான் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அதே மாதிரி பகவான் சைத்தன்யர் வேறு யாரும் கிடையாது, கிருஷ்ணர் தான். அதே மாதிரி சாம்பவிய பர்சனம் அப்படிங்கிற சொல் வந்து பகவான் சைத்தன்யர் கிருஷ்ணர் அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறது. முதல் எப்போதும் சந்தன மரணங்களால் சந்தன பசையாலும் அலங்கரிக்கப்படுகிறது. அவர் தமது பேரழகினால் கலியுக மக்களை ஈர்க்கிறார். மற்ற அவதாரங்களின் போது அசுரர்களை தோற்கடித்து சண்டை போடுறார், எல்லாம் பண்றார், பூத்த இந்த மாதிரியான இதெல்லாம். சில சமயங்கள் ஆயுதங்களை பிரயோகிக்கிறார். ஆனா இந்த கலியுகத்துல வந்து சைத்தன்ய மக்கள் தோன்றி பரிபூரண கவர்ச்சியுடைய தோற்றத்திலேயே அவர்களுக்கு உன்னத பிரேம பாவத்தை கொடுக்கறதுக்கு வர்றார். பகவான் மேல அன்புங்கிறத நம்ம இது பண்ணணும், அதை நமக்கு எல்லாரும் கத்துக் கொடுக்கணும். அன்பே இல்லாம சுயநலமா சுத்தின்னு இருப்போம் கலியுகத்துல அப்படிங்கறத சொல்றதுக்காக அவர் வர்றார். சைத்தன்ய அழகு அசுரர்களுக்கு ஆயுதம். அழகு வந்து அப்படி ஒரு நம்மளாம் அழகானு சொல்ல முடியாது. பியூட்டி பார்ல போயிட்டு அந்த இது வெள்ளையே கருப்பு எல்லாம் தடவிண்டு ரொம்ப அழகா இருக்கணும் பார்த்து நம்மளே சொல்ல அழகா இருக்கணும், அந்த மாதிரி கிடையாது. பகவான் இது வந்து அதே மாதிரி ஜீவ கோஸ்வாமி அவருடைய என்ன வர்ணிக்கிறார், சைத்தன்ய பிரபு அழக வந்து அசுரர்களை தோற்கடிக்கும் ஆயுதம் அப்படின்னு. இந்த அளவுக்கு அசுரர்களே அப்படின்னு வந்து அவ எதை சண்டை போட வந்தோம் அதை மறந்து இருப்பா சுவாமி மேற்கோள் காட்டுறார். அப்படி ஒரு பூரணமான கவர்ச்சி தேவர் அப்படிங்கிறதுனால தேவர்களும் துணைவர்களாக அவருடனே வாழ்ந்தனர் புரிந்து கொள்ள வேண்டும். தேவர்கள் கூட அவருக்கு இருக்கணும், துணைவியா இருக்கணும், எப்போதும் பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். அந்த மாதிரி அவருடைய செயல்கள் வந்து அசாதாரணமானவை. அவரு சகலும் அதுக்கு மேல. அதே மாதிரி சங்கீர்த்தனை பரப்பரப்பு என்ன ஆகுது, வங்காளத்திலும் ஒரிசாவிலும் பண்டிதர்களும் ஆசிரியர்களும் அவரை பகவான் சைத்தன்யர் எப்போதுமே என்ன பண்ணுவார், சிறந்த சகாக்களான பகவான் கதாதரர் ஸ்ரீவாசர் போன்றவர்களால் சூழப்பட்டிருந்தார். எப்போதுமே அவர் என்ன பண்ணுவாராம், இது மாதிரி அவருடைய சகாக்களுடைய சூழ்ந்து இருப்பார். ஜீவகோஸ்வாமி வந்து வேத இலக்கியம் மேற்கோள் காட்டுறாரு. என்னன்னா, யாகங்களையோ வேத கிரியைகளையோ செய்ய வேண்டியது அவசியமே கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி, நான் சொல்லல, பிரபுபாத் சொன்ன மாதிரி சத்தியுகத்துல வந்து தபஸ் பண்ணி மோட்சத்தை அடையணும்ட்டு இது பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி திரேதா யுகத்துல யஜ்ய வழிபாடுகள் பண்ணி மோட்சத்தை அடையணும் பண்ணிட்டு இருந்தா. அதே மாதிரி துவாபர யுகத்துல இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரையும் சொல்றப்ப திருப்பி ரிப்பீட் ஆகுறதெல்லாம் நீங்க கண்டிப்பா எழுதி உங்களுக்கு
இந்த பகவத்கீதையெல்லாம் படிக்கிறப்ப ரொம்ப சுலபமா இருக்கும். நீங்க புரிஞ்சுக்கிற அந்த தத்துவங்கள்லாம் உங்களுக்கு புரியும் ஈஸியா. இல்லாட்டி அந்த பிலசாபிக்கல் இதெல்லாம் உங்களுக்கு புரியாமலே போயிடும். அதே மாரி துவாபர யுகத்துல வந்து விக்கிரக வழிபாடு, அர்ச்சனை செய்யறது, உருவ வழிபாடு. அதே மாரி கலியுக தர்மம்னு பகவானே சைத்தன்ய மகாபிரபு ஒரு டிவோட்டியா பக்தரா இருந்து எப்படி குரு எடுத்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன சொல்லணும், சுலபமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஏன்னா மத்த விஷயங்கள்லாம் கலியுகத்துல பண்ண முடியாது. எல்லாருக்கும் மந்திரம் தெரியாது. எல்லாரும் எல்லா விஷயங்களையும் சாப்பிட்டு இருப்பா. எந்த விதமான இதுவுமே எல்லாத்துலயும் கல்விஷம் இருக்கும். போட்டி, பொறாமை, பச்சரிப்புகள்லாம் இருக்கும். ஈவன் பக்தியில கூட அப்படித்தான் இருக்கும். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதற்கு பதிலாக எந்த விதமான ஜாதி பேதமும் கிடையாது. அப்படின்னு சொல்லி ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை பகவான் சைத்தன்யரை நம்ம பூஜிக்கலாம். இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, யாருக்குமே எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். நம்ம எல்லாருமே பகவானுடைய குழந்தைகள். கிருஷ்ணர் என்ற பெயருக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். கிருஷ்ணர் அப்படிங்கிறதே கொடுக்கணும். அவதான் கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணன் அப்படிங்கிற சொற்கள் குறிப்பிடுறது. பகவான் சைத்தன்யர் வந்து கிருஷ்ணரின் நாமத்தை பாடி கிருஷ்ண உணர்வை போதித்தார். அவர் என்ன சொல்றதுக்கு வரார்? எல்லாரும் கவலைப்படாதீங்கோ, இவ்வளவு நாள் ஏதோ வந்துட்டேன் உங்க ஆசைப்படினே, இப்பயும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. சுலபமான முறையில இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பகவானையே நினைச்சுட்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிட்டு இருங்கோ. உங்களுக்கு வந்து பௌதிகத்திலேருந்து வெளியில வந்துடலாம். அதே மாதிரி இந்த சம்சார சாகத்துல இருக்க கஷ்டங்கள்ல இருந்து தான் வெளியில வந்துடலாம். அதே மாதிரி ஆன்மீக லோகத்துக்கும் நீங்க எங்ககிட்ட வந்து என்னுடைய தாமில இருக்கலாம் அப்படின்னு அவர் கேரண்டியோட சொல்றாரு. கிருஷ்ணரின் நாமத்தை பாடுறதுனால கிருஷ்ண உணர்வை போதிக்கிறார். உணர்வு இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஆத்ம ஞானம்னா கிருஷ்ண உணர்வை நம்ம பெறணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பகவானே வந்து நேர்ல வந்துட்டார். அனுப்பி பார்த்தார். சூரியன் மூலியமா, விவஸ்வான் மூலியமா, மனு இஷ்வாகு மூலியமா, பாரத போறப்ப எப்படிலாம் அர்ஜுனன் மூலியமா எல்லாம் சொன்னார். நம்ம எதுக்கும் செய்யறதா இல்ல, நம்ம இதுதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இங்கே இருக்கோம். இதுகள் எவ்வளவு சொன்னாலும் கேட்காது, நம்மளே நேர்ல போலான்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணரே டைரக்டா இறங்கி வரார். அதுதான் அவர் என்னத்தை போதிக்கிறார்? கலியுகத்துல வந்து எல்லாருமே மந்த புத்தியோட, எந்த விதமான இதுவும் தமோ குணத்தோட ரஜோகுணத்தோட இருப்போம். யாருக்குமே சத்விக் குணம்ங்கிற அந்த இதுவே மறந்து போயிடும். அதனால இப்படி நாமத்தை சொல்லியாவது இவாள சுலபமான முறையில இது பண்ணலாம் அப்படின்னு பகவான் சைத்தன்யர் வந்து பூஜிக்க ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படின்னு எல்லாரும் கீர்த்தனம் செஞ்சா போறோம். தேவாலயம், ஆலயம், மசூதி எல்லா இடத்துலயும் வழிபடி பிரச்சாரம் செய்யறது சாத்தியம் கிடையாது. ஆனா அதுக்கு மக்களுக்கு ஜனங்களுக்கு ஆர்வம் இல்லை. ஆனா எங்க வேணாலும் ஜனங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை பாடலாம் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபு வழிபடுறது மூலமா பரமபுருஷரை நம்ம வந்து திருப்திப்படுத்தலாம். நம்ம வந்து ஆத்துல இருக்கிறவாள, பக்கத்து ஆத்துக்காரால, ஃப்ரெண்ட, ஆத்துக்காரர, குழந்தைகளை திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனா பகவானுக்கு என்ன பிடிக்கும், பகவானை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த நினைவுகள் கிடையாது அப்படின்னு. அதனால பகவான் வந்து இப்படிலாம் சொல்றாரு நமக்கு எடுத்துக்காட்டி, இது மாதிரிலாம் பண்ணுங்கோ. அது மாதிரி ஆர்வம் இல்லாம இருந்தாலும் சைத்தன்யரை வழிபடுறது மூலமா பகவான் கிருஷ்ணரை வந்து நம்ம திருப்திப்படுத்த முடியும். ஏன்னா அவரே வந்து சொன்னதுனால. பகவான் சைத்தன்யர் வந்து ரொம்ப ஒரு சீடர் இருக்கார், புகழ்பெற்ற சீடர் சைத்தன்யருக்கு, சர்வபௌம பட்டாச்சாரியார். அவர் என்ன சொல்றாருன்னா, உன்னத பக்தி தொண்டை அடிப்படை கொள்கை மறைத்து விட்டதால் அதை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யர் தோன்றியிருக்கார். என்னது? பக்தி தொண்டுங்கிறதே மறந்துட்டோம், நம்ம கிருஷ்ணரையே மறந்துட்டோம். அதனாலதான் இங்க எல்லாம் எல்லாருக்கும் பண்ணிவிட செய்யறேன், சேவா செய்யறேன்னு சொல்லிட்டு அவள்கிட்ட திட்டு வாங்கிட்டு எந்த விதமான திருப்தியும் இல்லாம என்ன செய்யறதுன்னு தெரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கோம். அதான் சொல்றா, இந்த பக்தி தொண்டு அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னா, என்ன அடிப்படை கொள்கை என்ன? அன்பு. அன்பு பரிமாற்றம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அன்பால எதையுமே சாதிக்க முடியும். பகவான் கிருஷ்ணர் வந்து அன்புக்கு மட்டும்தான் கட்டுப்படுவார். பாப்போம் இல்லையா தாமோதர லீலையில யசோதை மைய அன்புக்கு கட்டுப்படுறார். கட்டி வெடிச்சு அடிச்சாலும் பேசாம இருக்கார் பகவான். புரியுறதா? அதனால இந்த அன்பு ஒன்றுக்காக தான் பகவான் வந்து இவ்வளவு இது பண்றாரு. இந்த 3 எழுத்து அன்பு அப்படிங்கிறது தான் ஆத்மாத்மான அன்பு. ஏதாவது நமக்கு வேலையாகணும் அது மாதிரி சுயநலமான அன்பு கிடையாது. அதுதான்
அதுதான் இந்த அதை நிலைநிறுத்துக்க தான் பகவான் சைத்தன்யர் வந்து கிருஷ்ண சைத்தன்யர் வந்து தோன்றியிருக்கார். அவருடைய கருணை கூர்ந்து தாமரை பூவினால் கவரப்படுவதால் அனைவரும் பகவான் சைத்தன்யர் பாதங்களால் மேன்மேலும் கவரப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் பகவான் கிருஷ்ணா மேல கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிதான் ஸ்ரீமதி ராதாராணி சொல்றா, அதை சொல்லி பாரு எவ்வளவு ஆனந்தமா இருக்கும் பாரு அப்படின்னு. அப்படி ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த பக்தை. நாளையிலேருந்து ஜூலன் யாத்ரா அப்படிங்கிற ஒரு இது நடக்கும். அதுவும் ஸ்ரீமதி ராதாராணுடைய அன்பு பரிமாற்றம் தான். 2 பேரும் கிருஷ்ணருடைய அன்பு பரிமாற்றத்தை பத்தியான விஷயங்கள் தான் அது. முடிஞ்சதுன்னா எல்லாரும் நாளையிலேருந்து 3-4 நாட்களுக்கு ஜூலன் யாத்திரா நடக்கும். முடிஞ்சதுன்னா கோயிலுக்கு எல்லாரும் போக முடிஞ்சதுன்னா சாயங்காலமோ எப்ப முடியறதோ போயிட்டு அந்த ஜூலனை எடுத்துட்டு வந்தேன்னா கிருஷ்ணருக்கும் ராதாராணிக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். நம்மளுடைய எத்தனை ஜென்மம் எடுத்து எத்தனை பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் அப்படியே விடுமோட்சமாகும். எல்லாரும் ட்ரை பண்ணுங்க போறதுக்கு. உங்களால முடிஞ்ச சேவை, பூ வாங்கி கொடுக்கறதோ இது வாங்கி கொடுக்கறதோ முடிஞ்சதுன்னா வாங்கி கொடுங்க. இல்ல வேற எதுவும் சேவை பிரசாதம் பண்ணி எடுத்துன்னு போக முடியும்னா போய் ஆஃபர் பண்ணுங்க. பண்ணா அவ்வளவு விசேஷம். பகவான் அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த ஜூலன் யாத்திரா வர்றது நாளைக்கு ஏகாதசி, ரொம்பவும் விசேஷமான ஏகாதசி. நாளைக்கு வரலட்சுமி நோன்பு. இவ்வளவு விஷயங்கள் நாளைக்கு ஸ்பெஷல். வளர்பிறையில வரலட்சுமி நோன்பு வருது, ஏகாதசி வருது. அது விரதம் இருக்கிறதும் விசேஷம்தான், வரலட்சுமி நோன்பு கொண்டாடுறதும் விசேஷம்தான். பௌதீகத்துக்கு இது கொடுக்கும், இது வந்து ஆன்மீகத்துக்கு கொடுக்கும். நம்ம தான் முடிவு எடுத்துக்கணும், ஆன்மீகமா பௌதீகமா இல்ல ரெண்டுமா அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு வந்து அவதாரத்தை பற்றி விஷ்ணு சகஸ்ரநாமத்துல கூட சொல்லியிருக்கா. என்ன இது மகாபாரதத்துல வந்து தான தர்ம பர்வத்துல, அதாவது பருவத்துல வந்து சொல்லியிருக்கா. ஸ்ரீல ஸ்வர்ண வர்ணோ ஹேமாங்கோ வராங்கி சந்தனாங்கதி. அவரது ஆரம்ப நிலைகளை பொன்னிறமுள்ள ஒரு குடும்பஸ்தராக அவர் தோன்றுகிறார். அவரது அவயங்கள் அழகாக காணப்படுகின்றன. சந்தனம் பூசி அவரது உடல் உருக்கிய தங்கம் போல் ஜொலிக்கிறது. மேலும் அவர் பின்வருமாறு மேற்கோள் காட்டுறார். சந்நியாச கிருச்சாம சந்தோ நிஷ்டா சாந்தி பராயண. அதாவது அவருடைய முந்தைய நீலைகள்ல போது ஒரு துறவு பூண்டு சமநோக்கும் சாந்தியும் உடையவராக இருக்கிறார். என்ன சைத்தன்ய மகாபிரபு அவர் பக்தர் அல்லாத அருவவாதிகள் பேச்சற்றவர்களாக செய்வதால் சாந்திக்கும் பக்திக்கும் மிக உயர்ந்த இருப்பிடம் ஆகும். அதாவது அமைதியா இருந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லுங்க, நீங்க வேற எதுவும் கஷ்டப்பட வேண்டாம். இதை சொல்லிட்டு நீங்க என்கிட்ட வந்துடலாம், என்னுடைய லோகத்துக்கு வந்துடலாம். எல்லாமே என்னைய பிரமாணமா எல்லாமே அவரு வெளியில இருக்கிறது உள்ள இருக்கிறது நம்மளுடைய ஆசைகளை பூர்த்தி பண்றது. அதுக்காக தான் இந்த பௌதீக உலகத்தையே அவர் படிச்சிருக்காருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நான் அப்படிங்கிற அகந்தை நம்ம கிட்ட போகணும், பொய் கர்வம் போகணும். எப்படி வந்து நமக்கு வந்து அம்மா வந்து நம்ம ஏதாவது தவறுகள் செய்து விட்டோம் அப்படின்னா நமக்கு தண்டனை கொடுக்குறா, அடிக்கிறா. அது மாதிரிதான் நம்ம வந்து தவறுகள் பண்ணிடுறோம். அதுக்காக பனிஷ்மெண்ட்டுக்காக தான் இங்க நம்ம பூமிக்கு வரோம். நம்மளை திருத்துறதுக்காக தான் பூமிக்கு அனுப்புறாரே ஒழிய நம்ம வந்து தவறுகள் பண்ணிட்டதை வந்து நமக்கு புரிஞ்சுக்கணும், உணரணும். நம்ம தன்னுணர்வு தன்னை உணரணும் அப்படிங்கறது இது பண்றதுக்காக தான் பகவான் நம்ம இந்த கீழோகத்துக்கு அனுப்புறார். இங்க வந்து மனித பிறவி கடத்தும் நம்ம திருப்பி அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி திருப்பி அதே தவறுகளை பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுறதா இந்த ஸ்லோகத்துல? கிருஷ்ண வர்ணம் துஷா கிருஷ்ணம் புரிஞ்சுட்டியாலா என்னென்ன பாயிண்ட்லான்னு? ஹரே கிருஷ்ணா. அடுத்தது இப்ப நம்ம பாடத்துக்கு வருவோம். ஹரே கிருஷ்ணன் மாதாஜி. ஒரு டவுட்டுங்க மாதாஜி. மாதாஜி சத்தியோகத்துல வந்து வெள்ளை நிறம் அது சொன்னீங்களா, அது சொல்லுங்க மாதாஜி. அப்புறம் வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய சீடர் பேர் சொன்னீங்களேங்க மாதாஜி. சர்வபௌம சீடர் பேர் சர்வபௌம சர்வபௌம பட்டாச்சாரியார். ஆமாமா. ஓகே மாதாஜி. அந்த 4 யுகத்துக்குரிய நிறங்கள் மாதாஜி. அதான் சத்தியுகத்துல வந்து வெள்ளை நிறம் வரும். கலியுகத்துக்கு மஞ்சள் இல்லைங்களா மாதாஜி? ஆமாமா. பொன்னிறம் பொன்னிறம் திரேதா யுகத்துக்குங்க மாதாஜி?
வருமா? மாதாஜி திரேதா யுகத்துக்கு சிவப்புங்களா? இதுக்கு வந்துமா, அதாவது கருப்பு வர்ணம் அப்படின்னாலும் 3 வர்ணங்கள் சிவப்பு, வெள்ளை, மஞ்சள். சத்திய திரேதா யுகத்துல சிவப்பு, மீதி இருக்கிறது மஞ்சள், அப்புறம் பொன்னிறம். கடைசி கலியுகம் தான் பொன்னிறம். ஓகே மாதாஜி. துவாபர யுகத்துல துவாபர யுகத்துக்கு மாதாஜி. அதாம்மா இது சத்தியுகத்துல வெள்ளைமா, சரிங்க. திரேதா யுகத்துல சிவப்பு, சரிங்க. மீதம் இருக்கிறது துவாபர யுகத்துல மஞ்சள், மஞ்சள். ஓகே. பொன்னிறம். அது பொன்னிறங்கிறது பகவான் சைத்தன்யர் கலியுகம். ஓகேங்க மாதாஜி. ஓகே. மஞ்சள் வந்து துவாபர யுகத்துக்கும் வர்றது, முடிய முடிய கலியுகத்துக்கும். மஞ்சளும் பொன்னிறமும். புரியுதா? புரியுதுங்க மாதாஜி. வேற என்னமா கேட்கணும்? அதாங்க மாதாஜி டவுட்டா இருந்தது. மாதாஜி அப்புறம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு தர்மம் சொன்னீங்களா மாதாஜி? இது சத்தியுகத்துக்கு யாகம் அந்த மாதிரி சொன்னீங்களா மாதாஜி? வந்து தபஸ் பண்ணாங்க. தபஸ் சரி 10,000 இருப்பாங்க. 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணுவாங்க. தபஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டு தபஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்களை மூடி தபஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 1000 ஆண்டுகள். சத்தியோகத்திலயா மாதாஜி? மாதாஜி கேக்கல. கேட்கலையா? ஆமா மாதாஜி. ஆன்ல தானே இருக்குமா, ஒன்னும் இது இல்லையே. இப்பயும் கேட்கலையா? இப்ப கேக்குதுங்க மாதாஜி. கேக்குது Okay. மாதாஜி. என்ன கேட்டால் நீங்க, நான் அதுக்கு பதில் கேட்டுதா? சத்திய இல்ல யுகத்துல மாதாஜி. வந்து எத்தனை சத்தியுகம். வருஷங்கள் இருந்தாங்க, அது என்ன யாகம் பண்ணாங்கன்னு கேட்டாங்க மாதாஜி. உயிரோட இருந்தாங்க. 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணாங்க. தபம் பண்றது தெரியும் இல்லையா? தபஸ் எப்படி பண்ணுவாங்க. தெரியும். அடுத்தது வந்து சத்தியுகம், திரேதாயுகம். திரேதாயுகத்துல என்ன பண்ணாங்கன்னா யஜ்யங்கள் இப்ப பண்றோம் இல்லையா? சுதர்சன யஜ்யம், யஜ்யங்கள் பண்றோம் இல்லையா? ஹோமகுண்டம் அதுல ஆகுதி பண்ணி எல்லாத்தையும் யாகம் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி பண்ணி மோட்சத்தை அடைஞ்சாங்க. அடுத்தது வந்து துவாபர யுகத்துல வந்து எத்தனை வருஷம் இருந்தாங்க மாதாஜி? விக்கிரக வழிபாடு அப்படியே குறைச்சுட்டே வரணும். மாதாஜி ஆனா சத்தியுகத்துல 1,00,000 வருடங்கிறாங்கன்னா அது வந்து அவங்க கடைசி காலத்துல 1000 வருஷம் தபம் பண்ணாங்க அப்படி எடுத்துக்கணுமா மாதாஜி? 10,000 ஆண்டுகள் தபஸ், அது 1000 ஆண்டுகள் தபஸ் பண்ணாங்க. ஓகே மாதாஜி. அப்புறம் விக்கிரக வழிபாடு, அதுக்கப்புறம் யஜ்யம். திரேதாயுகம். துவாபர யுகத்துல விக்கிரக வழிபாடு, பூக்கள் அபிஷேகம் பண்றது, அர்ச்சனை பண்றது, உருவ வழிபாடு, பகவான் கிருஷ்ணரை உருவமா வச்சு அது மாதிரி பண்ணாங்க. ஓகே. ரீபெண்டட் ஃபார்ம்ல கிருஷ்ணா நம்மள மாதிரி இருக்கிற மாதிரி 4 கை இருந்தா பயந்து பண்ணு தேவகி சொல்றாங்க, 2 கைகளோட நம்மள மாதிரியே வரார் பகவான். அதுக்குமே கேலிகள் பண்ணுவா, நம்மள மாதிரியே தானே இருக்கு, அவருக்கு என்ன ஸ்பெஷலா இருக்கா அப்படின்னு கேலி பண்றவா இருக்கா, மனுஷால் இருக்கா. ஓகே மாதாஜி. படிங்கம்மா. இப்ப கீதை உபன்யாசம் லண்டன். இந்த கிருஷ்ணவர்ணம் துஷா கிருஷ்ணம் படிச்சாச்சு. அடுத்தது படிக்கிறேல, நானே படிக்கட்டுமா? படிக்கிறேன் மாதாஜி. படிங்க படிங்க படிங்க. கீதை உபன்யாசம் 72 லண்டன் 1975 மார்ச் 10. நாம் புரிந்து கொள்வதற்கு இதற்கு முந்தைய ஸ்லோகம் போல கிருஷ்ணர் தன்னை பற்றி இங்கு கூறுகிறார். அசம்யம் சமாக்கிரமம் மாம் யதா 7.1ல சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி மனக்கற்பனை செய்தால் இது போதுமானது ஆகாது. நமக்கு ஞானம் எந்தவித சந்தேகம் இன்றி முழுமையாக வேண்டுமென்றால் நாம் கடவுளிடமிருந்து தான் கேட்க வேண்டும். இது புரிந்து கொள்ள எளிமையானது. கற்பனையால் உங்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞான ரீதியாக ஒருவன் இதை அறிய வேண்டும். விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவன் தான் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும்.
எனவே கடவுளை பற்றி கடவுளை தவிர யாருக்கு நன்றாக தெரியும்? எனவே நமது வழிமுறை நாம் பலமுறை இதை பற்றி விளக்கி உள்ளோம். கிருஷ்ணரை பற்றி மரண கற்பனை செய்தல் கூடாது. பல்வேறு மக்கள் இறை அன்பை பற்றி பலவேறு விதத்தில் கற்பனை செய்கிறார்கள். அவர்கள் விஷயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். கடவுள் நேராக விஷயத்தை கூறுகிறார், இருந்தும் அவர்கள் ஏற்க மாட்டார்கள். அவர்கள் கற்பனையில்தான் இருப்பர். இது அவர்களது நோய். கடவுள் தன்னை பற்றி கீதையில் சொன்ன போதும் அவர்கள் பகவத்கீதை படிக்கும் போது பல்வேறு கருத்துக்களால் வழி தவறுகிறார்கள். அவர்கள் கடவுள் சொன்ன விஷயத்தை ஏற்பதில்லை. அது இவர்களின் துரதிருஷ்டம். கடவுளுக்குரிய தகுதியை அவர் நிரூபித்த போதும் நான் ஏன் கிருஷ்ணரை கடவுளாக ஏற்க வேண்டும் என கூறுவார்கள். கடவுளாக ஆவது ஒன்றும் எளிதான செயல் அல்ல. சில தகுதிகள் உள்ளன. நாம் நேற்று விவாதித்தது போல் அவர் செல்வந்தராக, மிகுந்த சக்திசாலியாக, புகழ் வாய்ந்தவராக, கற்றறிந்தவராக, மிக அழகானவராக, எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்குரிய தகுதி. ஒரு ஏழை மனிதன் வீடு வீடாக பிச்சை எடுப்பவன் கடவுளாக முடியாது. அப்படிப்பட்டவனை தரித்திர நாராயணா என தவறாக கருதுகிறார்கள். நாராயணன் ஏன் தரித்திரனாக வேண்டும்? நாராயணன் எல்லோரின் இதயத்திலும் உள்ளார். எனவே எல்லாரும் நாராயணரே. இது என்ன விவாதம்? எல்லோரின் இதயத்தில் இறைவன் உள்ளார். இறைவன் கூறுகிறார், ஈஸ்வர சர்வ பூதானாம் ஹிருதயேஷு அர்ஜுனா திஷ்டதி. இது 18.61 பகவத்கீதையில சொல்றான். இறைவன் எல்லாருடைய இதயத்தில் இருப்பதால் அனைவரும் ஈஸ்வர என்று கடவுள் கூறவில்லை. இது என்ன விவாதம்? இதுதான் இப்போது சென்று கொண்டுள்ளது. கடவுள் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. இருந்தும் பல அவதாரங்கள் தோன்றுகின்றன. முட்டாள் மக்கள் ஏற்கின்றனர். இவர் ஓர் கடவுளின் அவதாரம். அவனுக்கு இறைவனை தெரியாவிட்டாலும் கடவுளின் அவதாரம் என ஏற்கின்றான். அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாது. இருந்தாலும் கடவுளின் அவதாரங்கள் பல உள்ளன. ஆனால் மூடர்கள் கடவுளின் அவதாரம் இங்கு உள்ளது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அவதாரம் என்றால் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். அவர்களின் செயல்கள் அற்புதமான செயலில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நாம் பகவான் ராமரை, கிருஷ்ணரை, சைத்தன்ய மகாபிரபுவை அவதாரமாக ஏற்கிறோம். ஏனெனில் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் கூறலாம், ராமர் இறைவன், கிருஷ்ணர் இறைவன். ஆனால் சைத்தன்யர் அவர் ஒரு பக்தர் தான். நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த வாதத்தை முன்வைக்கிறார்கள். சைத்தன்யரின் பெயர் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. உபநிஷத்துகளில் முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கலியுகத்தில் இறைவன் வழிபடப்படுகிறார். எப்படி? சாப்பாடா கண்டினியூ பண்ணவா? இருக்கட்டும்மா, அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். கொஞ்சம் படிச்சுப்போமா? ஏன்னா அப்புறம் இதுவாயிடும், கஷ்டமா. இது முடிஞ்சிடுறது, அந்த டைமுக்கு முடிஞ்சிடும். அதான் சீக்கிரம் நேத்துக்கு அப்படிதான் ஆயிடுத்து, கட் ஆயிடுது. இது டைமிங் முடிஞ்சிடுறது இல்லை, ஜூம் டைமிங். அதுக்காக அதே மாதிரி நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, கீதையோட உபன்யாசம் 7.2க்கு பிரபுபாத் கொடுத்திருக்கார் 1925 மார்ச் மாதம். என்ன சொல்றார் அப்படின்னா, நாம் புரிந்து கொள்வதற்கு இதற்கு முந்தைய ஸ்லோகம் போல் கிருஷ்ணர் தன்னை பற்றி இங்கு கூறுகிறார். அச்சமயம் சாம கிராமம் மாம் யதா சந்தேகம் இல்லாமல் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுளை பற்றி மனக்கற்பனை செய்தால் அது போதுமானதாகாது. நமக்கு ஞானம் எந்தவித சந்தேகம் இன்றி முழுமையாக வேண்டுமென்றால் நாம் கடவுளிடமிருந்துதான் கேட்க வேண்டும். இது புரிந்து கொள்ள எளிமையானது. கற்பனையினால் உங்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. விஞ்ஞான ரீதியாக ஒருவன் இதை அறிய வேண்டும். விஞ்ஞானத்தில் தேர்ச்சி பெற்றவன் தான் விஞ்ஞானத்தை தான் புரிந்து கொள்ள முடியும். கடவுளை பற்றி கடவுளை தவிர யாருக்கு நன்றாக தெரியும்? இதுல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கா. அதாவது பக்தி யோகம் ஆரம்ப நிலை, இந்த 7வது அத்தியாயம் பூரணத்தின் ஞானம்னு வரும். அதாவது பகவானே சொல்றார். என்ன சொல்றார்? பிதாவின் மகனே அர்ஜுனா. அர்ஜுனாக்கு விதவிதமான குளோரிஃபை பண்ணி பகவான் கூப்பிடுறார். அதே மாதிரி அர்ஜுனரும் பகவானை குளோரிஃபை பண்ணி விதவிதமான மதுசூதனரே,
அப்படின்னு பலவிதமான பெயர்கள்ல பகவான் குளோரிஃபை பண்றார். எண்ணிட்ட பற்றுதல் கொண்டு என்ன அந்த மனதோட என்னை பற்றிய முழு உணர்வில் எப்போதும் பகவான் எப்படி ஒரு காதலன் காதலியை நினைத்து கொண்டே இருப்ப மற்ற வேலைகளை பார்ப்பாளோ அதே மாதிரி காதலி காதலன் அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போதுமே இந்த பௌதீக எக்ஸாம்பிளை நான் சொல்றேன். ஆனா அதுக்கும் மேற்பட்டது இது. என்னை பற்றி முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை நான் உனக்கு இனிமே சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த 7வது அத்தியாயத்தை முதல் ஸ்லோகம் இதுதான். மொழிபெயர்ப்புல பிரபுபாத் கொடுத்திருக்காரு. பர்போர்ட்ல இன்னும் அழகா கொடுத்திருப்பாரு. என்ன இந்த 7வது கிருஷ்ண உணர்வில் இயல்பு முழுமையாக சொல்லியிருக்கார். கிருஷ்ண உணர்வோட இயல்பு என்ன, எப்படி இருக்கும், அவ எப்படி இருப்பா, கிருஷ்ணர் எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக உடையவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அழகு, செல்வம், புகழ், துறவு எல்லாமே அந்த பலம் இப்படி ஐஸ்வர்யங்களை அவர் வெளிப்படுத்துறார் அப்படின்னு சொல்லியிருக்கு இந்த அத்தியாயத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில. கிருஷ்ணரிடம் பற்று கொள்ளாம நம்ம 4 வித அதிர்ஷ்டசாலிகள், கிருஷ்ணரை ஒருபோதும் ஏற்காத 4 வித துர அதிர்ஷ்டசாலிகள் அப்படிங்கிறது யார் யாருன்னு இந்த அத்தியாயத்துல சொல்லிட்டு வரா. நம்ம இப்ப அதை பார்த்தோம்னா நம்ம இப்ப ஃபர்தரா இது படிக்க முடியாது. ஜஸ்ட் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா புரிஞ்சுப்போம். அதாவது 6வது அத்தியாயத்துல ஒரு உயிர்வாளி ஆன்மீக ஆத்மா அப்படின்னும் ஜடத்திற்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னும் பலவித யோக பயிற்சிகளை தன்னுணர்வு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்ள தகுதி வாய்ந்தவன் அப்படின்னு சொல்றாரு 6வது அத்தியாயத்துல. யோகினாம் அபிசர்வேஷாம் மத்கதே அந்தராத்மனான்ட்டு கடைசி ஸ்லோகத்துல 6.47 சொல்றார் என்ன முடியும் அப்படின்னு. கிருஷ்ணரின் மீது மனத்தை நிலைநிறுத்தி இன்னும் வேறு விதமா சொன்ன கிருஷ்ண உணர்வு நம்மளுடைய எப்போதும் நமக்கு பகவானுடைய ஞாபகம் வரணும். ஒரு பழம் பார்த்தாலும் ஆஹா கிருஷ்ணா உனக்கு இது பண்ணிட்டு ஆஃபர் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். என்ன அதே மாதிரி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா இதை நம்ம எப்படி பயன்படுத்த முடியும், பகவான் கிருஷ்ணோட ஆல்டருக்கு எப்படி பயன்படுத்த முடியும் அப்படின்னு நமக்கு அந்த நிலை எல்லா விஷயங்களும். அதே மாதிரி யோகிகள் இது மாதிரிலாம் இருந்தா நினைச்சிருந்தான்னு 6.47 சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி நம்ம பூர்ண உண்மையை முழுமையா அறியணும் அப்படின்னா வேறு விதமா சொன்னா அருவ பிரம்ம ஜோதி அப்படிங்கிறது பரமாத்மாவை உணரணும் அப்படிங்கிற பூரண உண்மையை பற்றிய பக்குவமான அறிவு நமக்கு கொஞ்சம் குழப்பம்தான் தரும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னா பகவான் கிருஷ்ணரே எப்படி ஒரு தாய் இதுதான் உன்னுடைய தந்தை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஏத்துக்கிறோமோ, அதே மாதிரி வேதங்கள்ல ஸ்ருதி ஸ்மிருதி இதெல்லாம் இருக்கிறத நம்ம ஏத்துக்கிறோமோ, அது மாதிரி பகவானே சொல்றார், நான் தான்ப்பா எல்லாத்தையும் படைச்சேன், நான் தான்ப்பா என்கிட்ட தான்ப்பா இருந்த நீனே, திருப்பி என்கிட்டயே வந்துடு, என்னுடைய உடலோடயே சேர்ந்துடு, என்கிட்டயே வந்துடு அப்படின்னு சொல்றார். நம்ம அதை புரிஞ்சுக்க முடியல. பூரண கிருஷ்ண உணர்வில் இருப்பவன் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட உன்னத ஞானம் கிருஷ்ணரே என்பதை அவன் அறிவான். அதனால யோக முறைகள் கிருஷ்ண உணர்வு பாதைகள்ல படிக்கட்டுகள் தான். ஏணிப்படி மாதிரி ஒவ்வொரு படி ஏணியா ஏறி ஏறி மேல போகணும். அதே மாதிரி பிரம்மஜோதி பரமாத்மா தானாகவே முழுமையாக நம்ம அறிய முடியும். பரமாத்மானா என்ன, பிரம்மஜோதினா என்ன, பிரம்ம லோகத்திலேருந்து மற்ற லோகங்கள் எதுவா இருந்தாலும் திருப்பி நம்ம இறங்கி வரணும். கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற யோகத்தை பயில்வதன் மூலம் பூரண உண்மை ஜீவாத்மாக்கள் என்ன பண்ணோம், இந்த ஜட இயற்கை இந்த உபகரணங்கள்லேருந்து எல்லாவற்றையும் ஒருவனால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு 6ஆம் அத்தியாயத்துல பக்தி தொண்டுகிற நெறிகளை இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம், யோகிகள்லாம் இப்படிலாம் பண்ணி பக்தராகி நேரடியாகவோ அல்லது கிருஷ்ணர்கிட்ட நேரடியாகவோ அல்லது தூய பக்தரிடந்தோ கேட்கணும். ஏட்டுக்கல்வியால் தலைகணம் பிடிச்சு எனக்கு எல்லாமே தெரியும், நான் படிச்சிருக்கேன் போயிருக்கேன்னு நம்ம பிந்தாஸ் பண்ணக்கூடாது, கர்வம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். இது வரைக்கும் 6 அத்தியாயம் வரைக்கும் கர்மயோகத்தை பத்தி சொன்னார். 7வது அத்தியாயத்துல பக்தி யோகத்தை பத்தி ஆரம்பிக்கிறது. பக்தி யோகம் ஆரம்பிக்கிறப்ப எப்படிலாம் புரிஞ்சுக்க முடியும், 6வது அத்தியாயத்து முடிவிலோட ஆரம்பிக்கும் எப்போதுமே பிரபுபாத் அப்படிதான் சொல்வார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பகவத்கீதா கிருஷ்ணரிடம் நேரடியாகவோ அல்லது அது மாதிரி கேட்கறது நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். பாரத பூமியில மனுஷனா பிறக்கிறதே ஒரு பெரிய இது நமக்கு. அது மாத்திரம் இல்லாம நம்ம இது மாதிரி அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கமோ இல்ல கிருஷ்ணரை பத்தியான சத்சங்கத்திலயோ இருக்கோம்னா அது இன்னும் உயர்வு. அது மாத்திரம் இல்லாம நம்ம
அதாவது உயர்ந்த பக்தர்களால வாயிலால நம்ம கிருஷ்ணரை பத்தி கேட்கிறப்ப நம்ம நம்மளுடைய இதயங்கள் வந்து தூய்மையாகும், ரொம்ப வேகமா நம்ம பக்தி தொண்டுல முன்னேற முடியும். அதே மாதிரி பகவான் கிருஷ்ணர் வந்து அவரை பற்றி கேட்பதில் நம்ம இடையறாது ஈடுபட்டோம், அந்த பக்தன் ஈடுபட்டோம் அப்படின்னா அவர் நண்பனை போட்டு செயல்பட்டு அவனை தூய்மைப்படுத்துகிறார், நமக்கு நண்பர் ஆயிடுறாராம் அவராவே. நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம், பகவானே நண்பராகி நமக்கு வந்து நம்மளுடைய இதயத்தை வந்து தூய்மைப்படுத்துறார். களங்கத்தோட இருக்கு இல்லையா நம்ம இதயம், காம குரோத மத ஆச்சரியத்தோட அத மாதிரி இருந்து அவரு நம்ம கிட்ட தூங்கிட்டு இருக்கிற அந்த திவ்ய ஞானத்தை பக்தன் வந்து இயற்கையாவே வளர்த்துக்கிற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்றார். நமக்கு ததாஸ்து அப்படின்னு சொல்லி நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அதனால அவன் பக்தி தொண்டுல வந்து அந்த பகவானின் பக்தி தொண்டுல அவன் உறுதியாக நிலை பெற முடியும். அந்த ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்தும் அவன் விடுபடுறான். அதனால காமமும் பேராசையும் அழிகிறது. இப்பேற்பட்ட களங்கங்கள்லாம் போறதுனால சத்துவ குணத்துல நிலை பெற செஞ்சு அந்த பக்தி தொண்டுல புத்துணர்வு பெற முடியும், ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும், நம்மளை நாம புரிஞ்சுக்க முடியும், உணர முடியும், தன் உணர்வு. பக்தி யோகம் வந்து ஜடப்பற்று வந்து அப்படிங்கிறது வந்து கடினமான முடிச்சு அறுத்து பூரண உண்மையை முழுமுதற் கடவுளை அறியும் நிலைக்கு ஒருவனை உடனடியாக உயர்த்துகிறது. இதுவும் பாகவதத்துல சொல்லியிருக்கு. அதனால கிருஷ்ணர் உணர்வுல வந்து பக்தரிடம் கேட்பதனால மட்டுமே அந்த விஞ்ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை நம்மளால புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த முதல் ஸ்லோகம். இதுல 7.1 இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. ஒரு பேராகிராஃப் பார்க்கறதுக்கு 4 வரி தான் இருக்கே ஒழிய இவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. என்ன, அதனால கிருஷ்ணரை நம்ம மனக்கற்பனை செய்யக்கூடாது. அவரை வந்து கற்பனை செஞ்சு அவரே வந்து சொல்றார், நான் தான் பகவான், நான் தான் உங்ககிட்ட இருந்தா வந்திருக்கேன், எல்லாமே அவரே வந்து சொல்றார். நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு விளக்கங்கள் சொல்றாரு. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கு. எல்லாரும் இது மாதிரி எல்லாம் சொல்லுவா, நம்மள மாதிரியே தானே இருக்கா, இவரை போய் பகவான்கிறீங்களே, என்ன பண்ணிட்டாரு, பக்தர்களா இருக்கிறவங்க கஷ்டப்படுறா, நார்மலா இருக்க பக்தர் எல்லாதவர்களும் கஷ்டப்படுறார், என்ன கடவுள் கடவுளுங்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் வரும். என்ன, ஹரே கிருஷ்ணா. இருக்கேலா? இருக்குங்க மாதாஜி, சொல்லுங்க மாதாஜி, கேக்குறேன். ஓகே, அடுத்தது படிங்கம்மா. கடவுளாக ஆவது ஒன்றும் எளிதான செயல் அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்னாச்சு, டைம் முடிஞ்சிருச்சா? மாதாஜி கேக்குதுங்களா மாதாஜி? இப்பதாம்மா கேக்குறது. படிக்கிறீங்களா? புக்கு என்கிட்ட இல்லைங்க மாதாஜி. இல்லையா? யார் வச்சிருக்காங்க தெரியலைங்க. புக்கு வேண்டாம், அது ஜெராக்ஸ் இருக்கவங்க படிங்க மாதாஜி. பிரபு அனுப்பியிருந்தாரு. அனுப்பலைங்க மாதாஜி. இல்லையே, குரூப்ல அன்னையில இருந்தே இருக்கே. இல்ல பிடிஎஃப் அனுப்பியிருக்காருங்க மாதாஜி. எனக்கு வெளியில போறக்கான சிச்சுவேஷன் இல்லைங்க மாதாஜி. இல்லையேம்மா, மொபைல்லயே வருமே, ஓபன் பண்ணா வருமே. இல்லைங்க மாதாஜி, வரலைங்க. சரி, ஓகே. இப்ப எனிகோ கட் ஆயிடும். சரி, நீங்க ஏதாவது என்ன புரிஞ்சுட்டேன், என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நான் பேசினேன், நீங்க என்ன சொல்றேன்னு பார்க்கலாம், சொல்லுங்க. இல்ல புரியலையா? புரிஞ்சுதுங்க மாதாஜி. ஏதாவது ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் வந்து அவதரித்ததே நம்ம வந்து இந்த ஹரிநாம சங்கீத சைத்தன்ய மகாபிரபு அவதரிச்சது வந்து ஹரிநாம சங்கீதத்தை பரப்புறதுக்காக தான் பக்தரா வந்திருக்காரு. ராதாராணியுடைய அவதாரமா பொன்னிறத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜென்ம மிருத்யு ஜடாவியாதியில இருந்து காப்பாத்துறதுக்காக தான் அவரு ஒரே வழி இதுதான் அப்படின்னு சொல்லித்தரக்காக வந்திருக்காருங்க. ஹரி போல். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. அப்புறம் ஒவ்வொரு யுகத்திலயும் யுக தர்மம் இருக்குங்க மாதாஜி. அதுல வந்து நம்ம கலியுகத்துக்கு வந்து பொன்னிறத்துல அவர் வந்திருக்காரு. அதுக்கு வந்து ஹரிநாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு, அந்த யாகம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்றாங்க. வேறு யாராவது?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பகவான் ஸ்ரீ சைத்தன்யரோட அவதாரம் எதுக்குன்னாக்க, அவரோட சிஷ்யரான சர்வபௌம பட்டாச்சாரியர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கலியுகத்துல மக்கள் எல்லாரும் மந்த புக்தியாகவும் ஆயுள் குறைந்தவர்களாகவும் இருப்பாங்க. அதனால இந்த பக்தி தொண்டுங்கிற அந்த அடிப்படை கொள்கைகளே அவங்க மறந்துடுவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த ஹரே கிருஷ்ண நாம சங்கீர்த்தனத்தை பரப்பணுங்கிறதுக்காக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார் மாதாஜி. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை யார் வேணாலும் எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சொல்லலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணத்தை கேக்குதா மாதாஜி? மாதாஜி சொல்லுங்க. அது சொல்லியிருக்காரு மாதாஜி. அதே போல அவதாரம் அப்படின்னாலே கீழே இறங்கி வருதல். அவரோட சகாக்கள் கூடவே தான் பகவான் எப்போது கீழே இறங்கி வர்றார் மாதாஜி. அப்புறம் ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு தர்மங்கள் இருக்கு. அதே போல கலியுகத்துக்கோட தர்மம் ஹரே கிருஷ்ண நாம சங்கீர்த்தனை யஜ்ஞம் பண்ணணும் ஒவ்வொரு மக்களும் அப்படிங்கிறது இருக்கு மாதாஜி. அப்புறம் அதே போல பகவத்கீதாலே 7.1 இதே விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க மாதாஜி. அதுல மட்டும் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் மாதாஜி. அந்த 7.1 சின்ன சின்ன டவுட் இருக்கு மாதாஜி. அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. 6 வரைக்கும் கர்ம யோகத்தை பத்தி சொல்றாங்க. 7வது அத்தியாயத்துல இருந்து பக்தி யோகத்தை பத்தி சொல்லி தராங்க இல்லைங்க மாதாஜி? ஆமாமா. ஞான யோகம், கர்ம யோகம், பக்தி யோகம். அதே போல ஒவ்வொரு இதுதான் பக்தி தொண்டுக்கான அந்த ஏணியோட ஆரம்பம் இதுதான். முதல்ல கர்ம யோகா, கர்ம காண்டம், கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம், கடைசியா பக்தி யோகம் அப்படிங்கிற அந்த ஏணிக்கு முதல் படியா ஒவ்வொன்றையும் அப்படியே பகவான் சொல்றார் மாதாஜி. இந்த அத்தியாயம் 6வது அத்தியாயத்துல சொல்லிட்டு 7வது அத்தியாயம் சொல்றார் மாதாஜி. யோகம், அதுக்கப்புறம் தான் ஞான யோகம். சரியா? ஆமா மேம். சரி மாதாஜி. ரொம்ப அழகா சொன்னேன். வெரி நைஸ். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம், ராம் ராம் ஹரே ஹரே. நல்லா உள்வாங்கினீர்கள். என்ன 7.1 என்ன புரியல உங்களுக்கு? அந்த ஸ்லோகாக்கு அந்த இது சொன்னீங்கல்ல மாதாஜி, இந்த மாதிரி பிரபுபாதா இதுக்கு இப்படி விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படி சொன்னீங்க மாதாஜி. அந்த இடம் கொஞ்சம் புரியல மாதாஜி. எனக்கு கட்டாயி மாதாஜி. அதனால சரியா அதனால புரியலையா? சரி, அது கிளாரிஃபை பண்றேன். நாளைக்கு திருப்பி இது படிப்போம் கண்டினியூட்டி. ஓகே, அது ஒன்னும் பிரச்சனை இல்லை. இது ஃபுல்லா அதுதான் வரும். நான் சொல்றேன். நான் அடுத்தது என்ன இப்ப அதுல அடுத்த பாராகிராஃப் படிச்சிடறீங்களா? படிச்சிடுறேன் மாதாஜி. எனவே நமக்கு வழிமுறை அதான மாதாஜி? கற்பனை செய்தெல்லாம் படிச்சிட்டோம் இல்லையா? படிச்சிட்டோம் மாதாஜி. அடுத்த பாராகிராஃப் படிங்க. கடவுளாக ஆவதும் ஒன்றும் எளிதான செயல் இல்ல, சில தகுதிகள் உள்ளன. இதுல இருந்து படிங்க. கடவுளாக ஆவது படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. கடவுளாக ஆவது ஒன்றும் எளிதான செயல் அல்ல, சில தகுதிகள் உள்ளன. நாம் நேற்று விவாதித்தது போல் அவர் செல்வந்தராக, மிகுந்த சக்திசாலியாக, புகழ் வாய்ந்தவராக, கற்றறிந்தவராக, மிக அழகானவராக, எல்லாவற்றையும் துறந்தவராக இருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்குரிய தகுதி. ஒரு ஏழை மனிதன் வீடு வீடாக பிச்சை எடுப்பவன் கடவுளாக முடியாது. அப்படிப்பட்டவனை தரித்திர நாராயணன் என தவறாக கருதுகிறார்கள். நாராயணன் ஏன் தரித்திரனாக இருக்க வேண்டும்? நாராயணன் எல்லோரின் இதயத்திலும் உள்ளார். எனவே எல்லோரும் நாராயணரே. இது என்ன விவாதம்? எல்லோரின் இதயத்தில் இறைவன் உள்ளார். இறைவன் கூறுகிறார், ஈஸ்வரக சர்வபூதானாம் ஹிருதேஷ அர்ஜுன திஷ்டதி. 18.61 பகவத்கீதையில் இறைவன் எல்லோருடைய இதயத்தில் இருப்பதால் அனைவரும் ஈஸ்வரக என்று கடவுள் கூறவில்லை. இது என்ன விவாதம்? இதுதான் இப்போது சென்று கொண்டு உள்ளது. கடவுள் யார் என்று இவர்களுக்கு தெரியாது. இருந்தும் பல அவதாரங்கள் தோன்றுகின்றன. முட்டாள் மக்கள் ஏற்கின்றனர். இவர் ஓர் கடவுளின் அவதாரம். அவனுக்கு இறைவனை தெரியாவிட்டாலும் கடவுளின் அவதாரம் என ஏற்கின்றார். அவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரியாது. இருந்தாலும் கடவுளின் அவதாரங்கள் பல உள்ளன. ஆனால் மூடர்கள் கடவுளின் அவதாரம் இங்கு உள்ளது என்று ஒத்துக்கொள்கிறார்கள். அடுத்து படிக்க மாதாஜி. அடுத்தது படிச்சிருங்க. அவதாரத்தை படிச்சிருங்க. சரி.
அவதாரம் என்றால் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிட்டிருக்க வேண்டும். அவர்களின் செயல்கள் அற்புதமான செயல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும். நாம் பகவான் ராமரை, கிருஷ்ணரை, சைத்தன்ய மகாபிரபுவை அவதாரமாக ஏற்கிறோம். ஏனெனில் சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒருவர் கூறலாம், ராமர் இறைவன், கிருஷ்ணர் இறைவன், ஆனால் சைத்தன்யர் அவர் ஓர் பக்தர் தான். நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இந்த விவாதத்தை முன்வைக்கிறார்கள். சைத்தன்யரின் பெயர் சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. உபனிஷத்துக்களில் முக்கியமாக ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த கலியுகத்தில் இறைவன் வழிபடுகிறார். எப்படி? கிருஷ்ணவர்ணம் துவிஷா கிருஷ்ணம் சாங்கோ பாங்கோஸ்திர பராச்சதம் யஜ்ஞை சங்கீர்த்தன பிராயை யஜந்திஷி சுமேதசா 11.5.32. நமது சம்பிரதாயத்தின் அதிகாரப்பூர்வ ஆச்சாரியர் ஸ்ரீல ஜீவகோஸ்வாமி விளக்கம் தருகிறார். கிருஷ்ணவர்ணம் என்றால் எப்போதும் கிருஷ்ண நாமத்தை சொல்லுதல். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எனவே கிருஷ்ணவர்ணம் அல்லது வர்ணம் என்றால் வகைப்படுத்துதல், அதாவது பிராமண வர்ணம், சத்திரிய வர்ணம். அதுபோல கிருஷ்ணவர்ணம் என்றால் கிருஷ்ணரின் வகை. கிருஷ்ணர் கருப்பானவர். எல்லா நிறத்தையும் சேர்த்தால் கருப்பு நிறம். சாஸ்திரத்தில் பார்த்தால் கிருஷ்ணர் எத்தனை வித நிறத்தில் தோன்றுகிறார் என தெரியும். அது பற்றி பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் பிறந்தபோது கர்க முனிவர் ஜாதகம் கணித்தார். அவர் நந்த மகாராஜாவிடம் கூறினார், உங்களது குழந்தை ஏற்கனவே வெள்ளை நிறத்தில் வந்தார். சில சமயம் கிருஷ்ணர் கருப்பானவர் ஏன் உங்களது கோவிலில் வெள்ளையாக உள்ளார் என கேட்கிறார்கள். இங்கு சொல்லப்படுவது சுக்ல ஏகாதஸ்ததா புதா இதம் கிருஷ்ணதம் கடா கடா. உங்களது மகன் வெள்ளை, சிகப்பு, மஞ்சள் நிறத்தில் தோன்றியுள்ளார். இப்போது கருப்பு நிறத்தில் வந்துள்ளார். எனவே மகாபிரபு துவித கிருஷ்ணம், இவர் கருப்பல்ல, இவருக்கு பல உருவம், வெள்ளை, சிவப்பு வர்ணம் கூட. தற்போது மஞ்சள் நிறத்தில் உள்ளார். துவிஷா என்றால் கலப்பு. சங்கோ பாங்கோ ஸ்திர பிரசாதம். அவர் எப்போதும் தனது நித்திய சகாக்களால் சூழப்பட்டுள்ளார். முக்கியமாக நித்யானந்தர், கதாதர், ஸ்ரீவாசகர் மற்றும் பல பக்தர்கள். இதுதான் மகாபிரபுவின் வாழ்வு. எங்கு சென்றாலும் பல மக்களுடன், தனது சகாக்களுடன் ஹரிநாமம் சொல்வார். இது இந்த அவதாரத்தில் அவரது ஆயுதம். அஸ்திரம் என்றால் ஆயுதம் என பொருள்படும். ஹரே கிருஷ்ணா. மதஜி படிக்க வேண்டாம், நிறுத்திக்கோங்க. ஓகே மதஜி, தேங்க்யூ மதஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றிமா, ரொம்ப பொறுமையா அழகா படிச்சேன். நன்றி. ஹரே கிருஷ்ணா. இதுல வந்து கடவுளாக ஆகிறதுங்கிறது வந்து சாமானியம் இல்லை. எல்லா தகுதிகளும் ஒண்ணும் இல்லை. இந்த பௌதிக விஷயத்துக்கே நமக்கு எவ்வளவு குவாலிஃபிகேஷன் வேண்டியிருக்கு, இருக்கா இல்லையா? எந்த ஒரு விஷயத்துக்குமே, வேலைக்காகட்டும், எதுக்காக இருக்கட்டும், படிப்பாகட்டும், இருக்கா இல்லையா? ஆமா மாதாஜி. அப்படி இருக்கிறப்ப அவர் வந்து பகவான், அவருக்கு வந்து எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கும் அப்படிங்கிறது இருக்கு. அழகு, புகழ், செல்வம், இப்படி இத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி புரிஞ்சுக்கணும்? நம்ம வந்து கற்பனையில வந்து இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அப்படிலாம் நம்ம வந்து எதுவுமே பேசக்கூடாது. அதே மாதிரி சக்தி வாய்ந்தவராகவும் இருக்கணும், புகழ் வாய்ந்தவராக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், அறிவுள்ளவராக இருக்கணும், எல்லாத்தையும் துறந்தவராகவும் இருக்கணும். இதுதான் குவாலிஃபிகேஷன். இதுதான் கடவுளுக்கு ஒரு தகுதி. அது இதுல அழகா போட்டிருக்கா. கடவுள் சில தகுதிகள் இருக்கு. நம்ம வந்து செல்வந்தராக, மிகுந்த புத்தி சக்திசாலியாக, புகழ் வாய்ந்தவராக, கற்றறிந்தவராக, அழகாக
ஹரே கிருஷ்ணா மாதாஜி கேட்கலைங்க. மாதாஜி எனக்கும் கேட்கல மாதாஜி, எனக்கு மட்டும்தான் நினைச்சேன். உங்களுக்கும் கேட்கலையா மாதாஜி? கேட்கலைங்க மாதாஜி. ஓகே மாதாஜி, ஓகே மாதாஜி. பேசுறது. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி கேட்கல இப்பதான் கேக்குதுங்க. கிருஷ்ணா, ஏன் இப்படி ஆகுறது? நான் ஒண்ணுமே பண்ணலையே, அது பாட்டுக்க மொபைல் பாட்டுக்க இருக்கு. என்னவா போகும் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, ஓகே. இல்லைங்க மாதாஜி, எல்லா இடத்துலயும் டவர் ப்ராப்ளமா இருக்குங்க. என்னமோ புரியலம்மா. இப்ப இந்த தடவை நெட் ரொம்ப ப்ராப்ளம் மாதாஜி, இந்த 3 டேஸாவே அப்படிதான் இருக்குங்க. அப்படிதான் இருக்கா? சரி போங்க. ஆமாங்க நமக்கு மாதாஜி. போயிடுறது, நமக்கு இருக்கிற நேரமே கம்மி. அதுல இது வேற கேட்கறத கேட்காமலே நான் பாட்டுக்க சொல்லிட்டு போயிடுறேன். நோ ப்ராப்ளம். பகவான் வந்து திருப்பி திருப்பி சொல்லுங்கிறார். நான் கேட்டு ஆமாங்க இருக்கேன். நீ மாதாஜி. சொல்லு. நீ அவ கேட்கலைனாலும் எனக்கு கேட்கறதுன்னு சொல்லுங்கிறார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, வீடு வீடா பிச்சை எடுக்கிறவன் அவெல்லாம் கேலி பண்ணுவா. யார் கேலி பண்ணுவா? அருவவாதிகள். என்ன சொல்லுவா? உங்க எல்லார்கிட்டயும் இதயத்துல பகவான் தான் இருக்காரே என்ன? அப்ப வந்து சொல்லுங்க. எல்லாம் நிறைந்தவர், அப்படி பூர்ணமானவருங்கிற அவரும் உங்கள்கிட்ட தான் இருக்காரே, அதனால தரித்திர நாராயணன் சொல்லலாம் அப்படின்ட்டு சொல்லுவாளாம். என்ன? அதுக்குதான் பகவான் சொல்றார், ஈஸ்வர சர்வ பூதானாம் ரிஷிதேஷு அர்ஜுன திஷ்டதி. 18வது அத்தியாயத்துல ஸ்ரீமத் பகவத்கீதையில 61வது ஸ்லோகத்துல சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு? ஈஸ்வர சர்வ பூதானாம் நிர்தேஷ அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வ பூதானி யந்த்ருடானி மாயையா அப்படின்னு அதுல சொல்லியிருக்காரு. என்ன சொல்றார்? அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இந்த இயந்திரத்துல அமர்ந்துண்டு எல்லா உயிர்வாளிகளும் பயணம் செஞ்சுட்டு இருக்கா. அவருடைய இதயத்துல வீட்டுள்ள முழுமுதற் கடவுளே இவ நம்ம எல்லாரையும் வழி நடத்துறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாருமே கட்டுண்ட ஆத்மாக்கள். நம்ம ஆசைகளை இது பண்ணிறதுக்காக ஜட சக்தியால், ஜட இயற்கையால் இந்த பௌதீக உலகம் இருக்கு இல்லையா, அதனால செய்யப்பட்ட ஜட சக்தியால் செய்யப்பட்ட இயந்திரம் மீது நம்மலாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுல பயணிச்சுட்டு இருக்கோம். ஆனா பகவான் நமக்கு இதயத்துல இருக்கிறதுனால அவரே நம்மளை வழி நடத்துறாரு. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனே, பொம்மலாட்டம் மாதிரி பின்னாடி இருந்துட்டு அந்த குச்சி ஆட்ட நம்ம டான்ஸ் ஆடுவோம், என்ன பண்ணணுமோ டிராமாலாம் நடக்கும் இல்லையா? பாத்துருக்கேலாம் நீங்க அதெல்லாம், பொம்மலாட்ட டிராமாலாம்? பார்த்திருக்கேன் மாதாஜி. அந்த மாதிரிதான் நம்ம இங்க வந்து பொம்மலாட்டம் மாதிரி எல்லாரும் நடிச்சுட்டு இருக்கோம். அர்ஜுனனை பற்றி எல்லாமே அறிந்தவன் கிடையாது. அவனுக்கு வந்து ஒரே சந்தேகம் வருது, போர் பண்றதா வேண்டாமா, எப்படி போர் பண்றது, எல்லாருமே நம்மளுடைய இவாளா இருக்காளே. அது வந்து பகுத்தறிவு எல்லையை பொறுத்தது. ஆனா ஜீவாத்மா வந்து எல்லாம் அல்ல. அதாவது பகவான் கிருஷ்ணரே எல்லா அறிவுரைகளும் நமக்கு கொடுக்கிறார். உள்ள உட்காந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு. பகவான் கிருஷ்ணரே பரமாத்மா உருவுல இதயத்துல வந்து இருந்துட்டு உயிர்வாளிகளை வழி நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பாவத்துல பார்க்கலாம். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அவதாரி, அவர்கிட்ட இருந்தா எக்ஸ்பென்ஷன், கர்ப்பதாயி விஷ்ணு, காரணாயி விஷ்ணு, சிரோதாயி விஷ்ணு அப்படின்னு ஒரு அண்டத்திலையும் ஒவ்வொரு விஷ்ணு இருப்பார். அதற்கப்புறம் அந்த அண்டத்துக்குள்ள இருக்கிற மகாவிஷ்ணு பார்க்கடல்ல பாம்பின் மேல் படுத்திருக்காரானோ அவர் தான் கர்ப்பதாயி விஷ்ணு. அந்த கர்ப்பதாயி விஷ்ணுகிட்ட இருந்து அங்க வந்து பிரம்மா லக்ஷ்மி இருப்பா. ஆனா இந்த காரணாயி விஷ்ணுல வந்து வெறும் விஷ்ணு மட்டும்தான் படுத்துட்டு இருப்பார். இதெல்லாம் பாகவத்துல நம்ம பார்ப்போம். இப்ப பகவத்கீதையிலுமே நடுவுல வரும் உங்களுக்கு இந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன். இப்ப சொன்னா புரியாது உங்களுக்கு. இதை வந்து இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் நம்ம வந்து இது சொல்லணும். இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல சொன்னதுக்காக, அதுக்காக நான் அதை சொல்றேன். அதாவது அர்ஜுனன் வந்து எல்லாமே வரம்பிற்கு உட்பட்டதா இருக்கா. ஜீவாத்மா வந்து எல்லாம் கிடையாது. பகவான் கிருஷ்ணர் தான் சொல்றார். பகவான் கிருஷ்ணர் வந்து பரமாத்மாவின் உருவுல இதயத்துல அமர்ந்துட்டு எல்லா உயிர்வாளிகளையும் நடத்துறார், வழி நடத்துறார். எறும்புல இருந்து பிரம்மால இருந்து எறும்பு வரைக்கும். புரியுறதா? எல்லாரையும் அவர் தான் வழி நடத்துறார். என்ன? அதே மாதிரி உடல்களை மாற்றிக்கொண்ட பின் உயிர்வாளி முந்தைய செயல்களை மறந்துற மாதிரி செஞ்சிடுறார். நம்ம உடல் இப்ப இருக்கு, இப்ப எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், நம்ம அழகா படிச்சுட்டு இருக்கோம் பகவானை பத்தி. நம்ம இந்த ஒரு நாள் விட்டுதான் ஆகணும். பிறந்துட்டோம் இல்லையா, ஒரு நாள் இந்த உடலை விட்டுதான் ஆகணும். இல்ல முடியவே முடியாது, இதே உடல் தான் வச்சுப்பேன்னு சொல்ல முடியாது. அப்படி மாறுறப்ப பகவான் நமக்கு எல்லாத்தையும் மறக்கடிச்சுடுறார்.
இங்க யாரோட சண்டை போட்டோம், யாரோட ஃப்ரெண்டா இருந்தோம், எல்லாத்தையும் மறங்க. நம்ம இல்லாட்டி என்ன பண்ணுவோம், அடுத்த ஜென்மம் பிறந்து தெரிஞ்சு போயிடுத்துன்னு வச்சுக்கோங்க. ஞாபகம் இருக்கிற மாதிரி வச்சுட்டாரு வச்சுக்கோங்க. டெய்லி எல்லா ராத்திரியும் குத்துக்கு சண்டை தான் நடக்கும், கொலை தான் நடக்கும். இப்ப அதெல்லாம் தெரியாமலே கொலை நடக்குது, அது வேற விஷயம். கலியுகங்கிறதுனால என்ன ஆகும், ஒரு நிம்மதி இருக்காது, முடியாது. அதனாலதான் நமக்கு பனிஷ்மெண்ட்னு சொல்லி பகவான் வந்து இந்த பூலோகத்துல திருப்பி வேறு உடலை கொடுத்து நமக்கு ஆசைக்கு ஏற்ப, நம்மளுடைய செயல்களுக்கு ஏற்ப, என்ன நம்ம மனசுல ஆசை இருக்கோ அதுக்கு ஏற்ப அந்த உடலை கொடுக்கிறார். அதனால இதுல இருந்து நம்ம என்ன செய்ய புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கடந்த காலம், தற்காலம், எதிர்காலம் எல்லாத்தையும் பரமாத்மா வந்து எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கார். நம்ம நினைச்சுக்கலாம் ரகசியமா ரூம்ல போய் பண்ணிட்டு போறோம் ஒரு தப்பு காரியம், யாருக்கும் தெரியாது அப்படின்னு. அது கிடையவே கிடையாது. நம்ம யாருக்கும் தெரியாம எதுவும் பண்ண முடியாது. நமக்குள்ளேயே உள்ள அதுக்குதான் உள்ள பத்திரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாம் தெரியிற மாதிரி வெளியில பாக்குற மாதிரி இருந்தோம்னா அவரையும் திட்டுன்னு திட்டி அவரையும் கொலையே பண்ணிடுவோம் நம்ம. அதுக்காக தான் பகவான் வந்து உள்ள ரகசியமா ஆத்மாவா உள்ள கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு ஆத்மாவை தொட முடியாம பார்க்க முடியாம உணர்ற மாதிரி வச்சு ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா செயல்களுக்கும் சாட்சியா இருக்கார். யாரு? பகவான். எல்லா உயிர்வாளிகளும் என்னென்ன செயல்லாம் பண்றோம், தப்பு பண்றோமா, ரைட் பண்றோமா, அதனால அவராலேயே நம்ம வழிநடத்தப்படுறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு உயிர்வாளியும் பரமாத்மாவின் வழிகாட்டுதலின் கீழ் ஜட இயற்கையால் படைக்கப்பட்ட ஜட சுருளால் இழுத்துச் செல்கிறான். இந்த ஜட இயற்கையை படைச்சிருக்கார், பகவான் தான் படைச்சிருக்கார். யாருக்காக படைச்சிருக்கார்? நம்மளுடைய ஆசைகளால தான் படைச்சிருக்கார். அது பிரகாரம் நம்மளை அவர் தான் வழி நடத்துறார் அப்படின்னு. உயிர்வாளி வந்து ஒரு குறிப்பிட்ட உடல்ல வச்ச உடனே அந்த உடலின் சூழ்நிலை மயக்கத்தின் கீழ் செயல்பட வேண்டியிருக்கு. கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். பிறந்துட்டோம், சாப்பிட்டுதான் ஆகணும், சமைச்சுதான் ஆகணும், மற்றவாளுக்கு சேவை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தின் கீழ ஒரு உயிர்வாளி வருது. எப்படி வந்து ஓட்டுநர் வந்து உயிர்வாளி அப்படிங்கிற ஓட்டுநர் ஒரே மாதிரியா இருந்தாலும் வேகமா செல்ற கால அமர்ந்திருப்பவனும் மெதுவாக இருப்பதை விட வேகமாக பயணம் செய்யறான். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜீவாத்மா வந்து கடந்த கால விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படுவதற்காக ஜட இயற்கையில் ஒரு குறிப்பிட்ட உடலை பரமாத்மாவின் கட்டளைப்படி தயார் செய்து கொடுக்கின்றது. உயிர்வாளி சுதந்திரமானவன் அல்ல. இதுதான் ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு வரோம். நமக்கு கொஞ்சம் சுதந்திரம் தான், லேசா கயிறை கட்டி கொஞ்சம் தான் லூஸ் விட்டுருக்கா. நம்ம ஃபுல்லா விட்டோம்னா என்னென்னலாம் பண்ணுவோம் தெரியாது. இப்ப கொஞ்சத்துக்கே நம்ம இந்த கர்வம், பொய், கர்வம், நான் தான் அப்படிங்கிற அகந்தை எல்லாம் வந்துடுறது. அதுதான் இங்க சொல்றா. உயிர்வாளி வந்து கட்டுண்ட ஜீவாத்மாக்கள், சுதந்திரமானவன் அல்ல. பரமபுருஷர் பகவான் என்று சுதந்திரமானவன் அப்படின்னு நினைக்க கூடாது. அவன் எப்போதும் பகவானின் கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கான். அவனது கடமை வந்து அவரிடம் சரணடைவதே அப்படிங்கிறது தான் இந்த 18.61 ஸ்லோகத்துல நமக்கு சொல்லியிருக்கு. அப்படிங்கறத இதை புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் தான், பட் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் சொல்லிட்டே போறப்ப அது நம்ம நிஜமாவே படிக்கிறப்ப நமக்கு அது இன்னும் சுலபமா ஆயிடும் இல்லையா? இப்ப நான் சொன்னது கேட்டதா? அது சொல்லுங்க முதல்ல. கேட்டதா? அதெல்லாம் கேட்டேல எல்லாரும்? ஓகே, ரொம்ப இதுவா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதனால இது மீதி இதுவை நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கு இதோட முடிச்சுப்போம். நாளைக்கு வந்து இதுல இருந்து மீனிங்கை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா பார்க்கலாம். அவதாரங்கள் தான் வர்றது திருப்பி. ஏற்கனவே அதுல கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இப்ப நானு ஃபர்தரா நம்ம நாளைக்கு மீதியை பார்க்கலாம். சரியா? ஓகே மேடம். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது ஷேர் பண்ணிக்கணுமா? ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா? சொல்லுங்க. கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும், பார்த்துக்கலாம். அது கொஞ்சம் ஹெவி சப்ஜெக்ட் இல்லையா? அதனால அந்த சாப்டர் போறப்ப உங்களுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும். அது படிக்க படிக்க ஆரம்பத்துலேருந்து கர்மயோகம் இதெல்லாம் படிச்சுட்டு வரப்ப நமக்கு ஆரம்பத்துலேருந்து புரிஞ்சிடும். ஓகே? அதனால பயந்துக்க. அனுகிரகம் பகவான் கிருஷ்ணரே பண்ணுவார் நமக்கு. நாளைக்கு முடிஞ்ச வரைக்கும் நாளையிலேருந்து ஜூலன் யாத்திரா நடக்கும். எல்லா இஸ்கான் கோயிலையும் பகவான் ஸ்ரீமதி ராதாராணியும் கிருஷ்ணரையும் ஊஞ்சல்ல வச்சு எல்லாரும் இது ஆட்டி விடுவா. நீங்களும் முடிஞ்சா கலந்துக்கோங்க. ரொம்ப விசேஷம். நம்மளுடைய பாவங்கள்லாம் போகும். நமக்கும் அன்புங்கிற அந்த பரிமாற்றம் இங்க நடக்கும். இங்க நடந்தாதான் நம்ம ஃபர்தரா பகவான் கிட்ட அந்த அன்பை செலுத்த முடியும். அதனால முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணுங்க. உங்களால என்ன முடியுமோ கோயிலுக்கு போய் பண்ணிட்டு பார்த்துட்டு பகவானை ஜூலன்ல வச்சிருப்பா, இழுத்துட்டு வாங்கும். ரொம்ப விசேஷம். நாளையிலேருந்து 4 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும்.
ட்ரை பண்ணுங்க. முடிஞ்சவா போயிட்டு வாங்கம்மா. பக்கத்துல எங்க இருக்கோ இஸ்கான் கோயில். இல்லையா உங்காத்துல ஜூலன் இருந்தா ராதாகிருஷ்ணர் படத்தை வச்சு மாலைகள்லாம் அலங்கரிச்சு ஏதாவது நைவேத்தியம் பண்ணி அனுப்பிவிடுங்க. அதுவும் தப்பு இல்லை. போக முடியாது அப்படின்னா நம்மளுடைய பாவம் தான் முக்கியம். பகவான் நம்மளுடைய எதுவுமே பார்க்கல, நம்மளுடைய பாவத்தான் பார்க்கல. கிருஷ்ணா. மாதாஜி நாளைக்கு ரொம்ப விசேஷமான ஏகாதசின்னு சொன்னீங்களா, அதை பத்தி சொல்லுங்க மாதாஜி. எதுமா நாளைக்கு ஏகாதசி ரொம்ப விசேஷம் சொன்னீங்கல்ல மாதாஜி. எதுமா விசேஷம்னு? ஏகாதசி. ஏகாதசி. ஆமா, நாளைக்கு வந்து இது புத்திரத ஏகாதசி. பட் வந்து நாளைக்கு வந்து இது வளர்பிறையில வர்றது இந்த ஏகாதசி. எப்போதும் தேய்பிறை இப்படி மாறி மாறி வரும். வளர்பிறையில இந்த மாசம் வர்றது. அதனால இது ரொம்ப விசேஷமான ஏகாதசி. நாளைக்கு முடிஞ்சதுன்னா பகவத்கீதா ஃபுல்லா படிப்போம். நீங்க உங்களாலாம் வர முடியுமான்னு தெரியல. நான் ட்ரை பண்றேன். அப்படி இருந்தா லிங்க் அனுப்புறேன் நானு. நீங்களும் கலந்துக்கோங்க படிக்கிறதுல. ஃபுல் ஸ்லோகம் படிப்போம். 800 ஸ்லோகம் எல்லா ஏகாதசிக்கும். அப்புறம் 108 ஸ்லோகங்கள் இருக்கு, அதையும் படிப்போம். பகவான் அதுதான் நாங்க எங்களுக்கு டைம் அட்ஜஸ்ட் பண்ணி படிப்போம். பேட்சா சொல்றேன் நான். எது முடியுமோ உங்களால அதை நான் கேட்கறேன். நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி சேர்ந்துக்கலாம், யாரால தான் முடியுது. ஓகே மாதாஜி. ஓகே. 700 ஸ்லோகம்னா படிப்பீங்களா மாதாஜி? என்னம்மா? பகவத்கீதை இருக்கு 700 ஸ்லோகம் ஃபுல்லா படிப்பீங்களா மாதாஜி? 700 ஸ்லோகம் படிப்பேன். அதெல்லாம் ஒரு சேவா. ஏன்னா நான் அன்னைக்கு ஏகாதசி கதை உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நீங்க எல்லாம் ஃபாஸ்டிங் இருக்கல, ஐடியா இல்லைல்ல? அது இந்த ஏகாதசி நாளைக்கு இப்பயே சொல்ல முடியாது, பார்க்கலாம். நான் என்னைக்கு எப்ப சொல்றேன், அடுத்த ஏகாதசிக்கு உங்களை தயார் பண்ணலாம். ஜூலன் யாத்திரை முடிஞ்சா கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஜூலன் யாத்திரை பகவான் ராதாகிருஷ்ணன் ஒரு நாளைக்கு கிளாஸ்ல வேணா சொல்றேன் அந்த லீலை. சரி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகேம்மா, முடிச்சுக்கலாம் இதோட. என்ன ரொம்ப சந்தோஷம். அனைத்து பக்தர்களுக்கும் அடியனுடைய சிரம் தாழ்த்தி வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் பொறுமையா அழகா கேட்கிறேன், நல்ல ஆர்வமா இருக்கேன். ஹரிநாம சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கல்பத்தரூபயேஷ் கிருபாஷிந்து பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ.